உங்கள் மனசினர்களுக்கு வணக்கம். கண்ணீருடன் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறிய ரியா தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பல பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளுள் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் ஒன்றாகும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 7 சீசன்களை கடந்து தற்போது 8வது சீசன் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த 7 சீசன்களை உலக நாயகன் கமல்ஹாசன் ஊத்து வழங்கிய நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது 8வது சீசனை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மிகவும் மக்களை கவரக்கூடிய விதமாகவும் போட்டியாளர்களை தன்வசம் இழுக்கக்கூடிய விதமாகவும் இந்த 8வது சீசனை கொண்டு செல்கின்றார். இந்த வகையில் தான் தற்போது போட்டியாளர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் கடந்த வாரமாக 13 போட்டியாளர்களை வைத்து நோமினேட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது குறைந்த வாக்குகளின் மக்கள்கள் தமது ஓட் எண்ணிக்கையின் மூலம் எலிமினேஷனை தெரிவு செய்கின்ற நிலையில் குறைந்த வாக்குகளை பெற்று தற்போது ரியா வெளியேறி இருக்கின்றார். இந்த நிலையில் வெளியேறிய ரியாவிலிருந்து வெளியேறும் போது அழுது கொண்டே தன்னால் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அழுது கொண்டே இருந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி அழாதீர்கள் என்று ஆறுதல் கூறி அவரை அனுப்பி இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் ரியாவை தொடர்ந்து தற்போது போட்டியாளர்களுக்கிடையே பல போட்டிகள் இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்போது ரியா தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கின்றார். அந்த இன்ஸ்டாகிராமில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொன்னால், அனைவருக்கும் வணக்கம், நான் ரியா உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால் தான் தற்போது ஒரு டிப்ரெஷனான நிலையில் இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நான் பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்தது அவ்வளவு பெரிய தப்பா? நான் எல்லாம் பிக் பாஸ் வீட்டிற்குள் சென்று விளையாடக்கூடாதா? நான் இன்னும் ஒரு இடத்திற்கு போகக்கூடாதா? நான் இன்னும் முயற்சி செய்யக்கூடாதா என்று பல கேள்விகள் தனக்குள் எழுந்து கொண்டு இருக்கின்றது. என்னால் அதனை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. எனது மைண்ட் ஃபுல்லாகவே அந்த யோசனையாகத்தான் இருக்கிறது. நான் எல்லாம் விளையாடக்கூடாதா என்ற பல கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். அந்த வழியில் அவர் சொல்லி இருக்கின்றார், என்னால் இயன்றளவு பிக் பாஸ் வீட்டிற்குள் பல போட்டிகளை என்னால் முயன்றளவு நான் விளையாடினேன், போட்டிகளை சந்தித்தேன். அது மட்டுமின்றி நான் போட்டியாளர்களிடம் எந்த விதத்திலும் எவ்வாறான முறையிலும் நான் தவறுதலாக எதுவுமே செய்து கொள்ளவில்லை. ஏன் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமன்றி தான் இப்போது முழுமையாக ஒரு உடைந்த கண்ணாடியாக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் பிக் பாஸ் வீட்டில் நான் எந்த ஒரு தப்பையும் செய்யவில்லை, ஏன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யவில்லை என்றும் கேட்டிருக்கின்றார். நான் என்ன தவறு செய்தேன் என்று பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி தனக்கு சப்போர்ட் செய்த அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கின்றேன். இன்னும் நான் அந்த பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறி வந்த நிலையை என்னால் மறக்க முடியவில்லை. நான் எவ்வாறு மறப்பேன்? ஏனென்று சொன்னால் நான் எந்த தவறையும் செய்யவில்லை, நான் எந்த ஒரு பிழையும் செய்யவில்லை. அந்த நிலையில் நான் வெளியேறியது எனக்கு ஏற்றுக்கொள்ளாத விடயமாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் நான் வெளியேறி விட்டேன். எனக்கு அதிக சப்போர்ட்களை யாருமே தரவில்லை. அது மட்டுமன்றி நான் பிக் பாஸ் வீட்டிற்குள் செல்லும் போது அநேகமானவர்கள் கூறினார்கள், நீ இவ்வாறு குழு ஒன்றை ஆரம்பித்துக்கொள், இவ்வாறு செயற்பட அவ்வாறு செயற்பட என்று. ஆனால் நான் அதை ஒன்றையும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் பிக் பாஸ் வீட்டிற்குள் என்று நான் எனது முயற்சியில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் இவ்வாறு வெளியேறிய அந்த செயலானது இன்னும் எனது மனதிற்குள் ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்றது. எனது மைண்ட் செட் ஆனது இன்னும் ஓகேவாகவில்லை என்று தனது ஆதங்கத்தையும் தனது கவலையையும் எமோஷனல் வீடியோவாக தற்போது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நன்றி.